இப்போ ஃபர்ஸ்ட் ஜர்னி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ஷத்துக்கு வந்து நம்ம ஜோ வந்து போகிறான். எதுக்காகனா, அதான் மிஸ் ஹேவிசம் வர சொல்லியிருந்தாங்களா பார்க்குறக்கு, அதுக்காக போகிறான். இவன் போயிட்டுருக்கும்போது வந்து இவன் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயினில் ஒரு கேரியேஜில் ப்ரிசன்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கான். அப்போ வந்து அதில் ஒரு மேனை பார்க்குறான், ஒன் நைட் மேன். இந்த ஒன் நைட் மேன் வந்து எங்கே அவன் பார்த்துருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ஷஸில் இருக்கும்போது நம்ம ஜோவை வந்து பப்பில் போய் கூப்பிட்றதுக்காக போயிருப்பான். அந்த டைமில் வந்து இந்த ஒன் நைட் மேனை இவன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிப்பு வந்து ஆல்ரெடி ஃபைல் ஃபஸ்ட் கன்விக் கொடுத்துருப்பான்ல, அந்த ஃபைலை வச்சு ஒரு ட்ரிங்க்ஸில் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்பான். அப்போ இவன் வந்து அந்த ஒன் நைட் மேன் வந்து நம்ம பிப்பை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பான் நம்ம ஜோ கிட்ட. அந்த டைமில் வந்துட்டு இவன் பார்த்துட்டு வந்திருப்பான். அதை வச்சு தான் இவன் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான், இந்த ஒன் நைட் மேன் தானே இது அப்படிங்கிற மாதிரி வந்து பிப் வந்து கண்டுபிடிச்சிருவான். பட் அந்த ஒன் நைட் மேனுக்கு வந்து பிப்பை வந்து அடையாளம் தெரியாது, ஏன்னா பெரிய பையன் ஆகிட்டான், அடையாளம் தெரியாது. அப்போ அந்த ஒன் நைட் மேன் என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு பர்சன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி பிப்புங்கிற ஒரு பையனை தேடி போனேன், அவன் கையில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பான். அப்போ அந்த ஒன் நைட் மேன் வந்துட்டு கையில் இருக்கிறத சுற்றி அப்படியே பிப்போட கையில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்திருப்பான். அதை வந்து சொல்லுவான், அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு வந்தேன், இதெல்லாம் வந்து ஒரு பர்சன் தான் வந்து அவனை பார்த்துட்டு வர சொன்னாங்க, அவனை தேடி போக சொன்னாங்க, அதனால நான் போனேன் அப்படின்னோடனே இவனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சரி, அந்த ஒன் நைட் மேனுக்கும் கன்விக்டும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது மீன் இப்போ வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, ஜஸ்ட் அவன் சொல்லியிருக்கான், அதனால இவன் வந்திருக்கான், கொடுத்துட்டான், போயிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம பிப்புக்கு அப்படியே ஒரே ட்ரீம்ஸ் தான். அப்படியே எஸ்டெல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பா, இப்போது ஆல்ரெடி ப்ரிட்டியாக இருப்பா, இப்போ இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அவள் இப்போ எப்படி இருப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவான். உள்ளே போனோடனே அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான், சாவிசம்மை பார்க்குறான், பேசுகிறான், பேசி முடிச்சுட்டு எஸ்டெல்லாவை பார்க்குறான். எஸ்டெல்லா பார்த்து பேசும்போது தெரிஞ்சுக்கிறான், எஸ்டெல்லா வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் அவள் ஜென்டில் உமன் ஆகிறதுக்காக படிச்சிருக்கா, படிச்சுட்டு வந்துட்டா. அப்புறம் வந்து இவ வந்து இன்னொன்று என்னென்னா, லண்டனுக்கு வந்து இவள் வரா, லண்டனில் வந்து அவளுடைய வேற ஒரு ஒர்க்காக லண்டன் வந்து அங்கேயே செட்டில் ஆக போகிறா அப்படிங்கிறதையும் வந்து இவன் தெரிஞ்சுக்கிறான். உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நம்ம எஸ்டெல்லா வந்து லண்டனுக்கு வராளா, நம்மளும் லண்டனில் தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரே ஜாலி. இதே மாதிரி வந்து இவன் உள்ளே போகும்போதே என்ன இருக்குன்னா, நம்ம ஆர்லிக் வந்து மீட் பண்ணியிருப்பான். ஆர்லிக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மிஸ்ஸஸ் ஜோ இருக்காங்களா, மிஸ்ஸஸ் ஜோக்கு சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் தான் ஆர்லிக். ஆர்லிக்கோட இன்சிடெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக இவன் மெயின் கேரக்டராக வரானா, பின்னாடி வந்து ஒரு பெரிய மெயின் கேரக்டர் இவன் தான் ஆர்லிக்கு. இப்போ வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா, மிஸ்ஸஸ் ஜோக்கு மிஸ்ஸஸ் ஜோக்கில் மிஸ்டர் ஜோவுடைய ஃபோர்ஜில் வந்து ஆர்லிக் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஜோவுடைய ஹியரிங்ஸ் இதெல்லாம் பார்த்து, ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம மிஸ்டர் ஜோக்கு வந்து கோவம் வந்து, எதுக்காக இவன் வந்து நம்ம ஒய்ஃபை பற்றி கிண்டல் பண்ணான்னு சொல்லி கோவம் வந்து அவன் மிரட்டி சண்டை வந்திருக்கும் ரெண்டு பேத்துக்கும். அந்த இன்சிடெண்ட் வந்து நம்ம ஆர்லிக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பான். இடையில வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஜோ நம்ம பிப் வந்துட்டு அங்கே மார்ஷஸில் இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதாவது மிஸ்ஸஸ் ஜோவோட தலையில் வந்து பயங்கரமாக யாரோ வந்து அடிச்சிருப்பாங்க. அது வந்து எதை வச்சு அடிச்சிருப்பாங்கன்னா, அந்த ஃபைலை வச்சு தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அடிச்சிருக்காங்க அப்படின்னோடனே அது கண்டிப்பாக ஆர்லிக்காக தான் இருக்கும், ஏன்னா ஆர்லிக் தான் ஃபோர்ஜில் வேலை செய்கிறான், அவனாக தான் இருக்கும்னு இவனுக்கு ஒரு டவுட் வரும். பட் மிஸ்ஸஸ் ஜோக்கு வந்து அவங்களுடைய மெமரியெல்லாம் லாஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் தென் பேச்சு வராது, காது கேட்காது. இப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க அந்த டைமில் வந்து அந்த இவன்கிட்டையும் நல்லா தான் வந்து இவங்க மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆர்லிக்கிட்டேயும். அதனால நம்ம பிப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு இருக்கும், பட் இல்லாமையும் இருக்கும். நார்மலாக தானே இருக்காங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்கில் இருப்பான். அப்போ வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து இவன் இங்கே ஆர்லிக்கு வந்து இங்கே செகண்ட் டைம் மீட் பண்ணுறான். செகண்ட் டைம் எங்கன்னா, நம்ம மிஸ் ஹேவிசமோட வீட்டில் வந்து இவன் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் உள்ளே போகிறான், அந்த மாதிரி மிஸ் ஹேவிசம்மை பார்க்குறான், எஸ்டெல்லா பார்க்குறான், பேசுகிறான். பேசிட்டு நம்ம எஸ்டெல்லா வந்து இங்கே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுறான், லண்டனுக்கு வந்துடுறான். லண்டனுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எஸ்டெல்லாவை பார்த்ததை பற்றி நம்ம ஹெர்பர்ட் கிட்ட சொல்கிறான். அந்த மாதிரி நான் எஸ்டெல்லா பார்த்தேன், எஸ்டெல்லா யாருன்னு இப்படி இப்போ வந்து எங்கே இருக்கா, ஏன்னா எஸ்டெல்லாக்கு வந்து நம்ம ஹெர்பர்ட் தான் ஆல்ரெடி தெரியுமே. அப்போது
அதெல்லாமே சொல்லிட்டு எஸ்டலா பார்த்தேன், அவள் வந்து இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, அவள் லண்டனுக்கு தான் வரா தெரியுமா அப்படிலாம் பேசும்போது நம்ம ஹர்பர்ட் வந்து அவனோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறான். கிளாராங்கிற ஒரு பொண்ணை வந்து நான் லவ் பண்ணுறேன், அவள் வந்து ரொம்பவே டவுன் பீப்புள், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவ்வளோ ஒரு டவுன் பீப்புளை வந்துட்டு டவுன் டவுன் பீப்புளை நீ லவ் பண்ணுறியா, நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால வந்து நீ யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோ, இது ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம பிப் கிட்ட ஹர்பர்ட் வந்து சொல்லிடுவான் கிளாரா பற்றி. இதை சொன்னதுக்கப்புறமும் எஸ்டலா வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக, ஐ மீன்ஸ் லண்டனுக்கு வந்து வருவாள். லண்டனுக்கு வரும்போது பிப்பை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா. அப்போ எஸ்டலா வந்ததுக்கப்புறமா நியூ கேட் ப்ரிசனில் வச்சு இவன் ரிசீவ் பண்ணுவான். நியூ கேட் ப்ரிசனுங்கிறது என்னென்னா, ப்ரிசன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருப்பாங்க மோஸ்ட்டாக. அந்த இடத்துல தான் ப்ரிசன்ஷிப், அதாவது ஜெயிலில் அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த நியூ கேட் ப்ரிசனில் தான் வச்சு பண்ணுவாங்க. அப்போ அங்கே வச்சு நம்ம எஸ்டலா வந்து ரிசீவ் பண்ணுவான் பிப்பு. அங்கே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பிப்புக்கிட்ட வந்து நம்ம எஸ்டலா வந்து எல்லாமே சொல்கிறா. அதாவது மிஸ் ஹாவிசமோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம மிஸ் ஹாவிசம்கிட்ட எதுக்காக பழகுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான். அவங்க எல்லாருமே வந்து எஸ்டலா மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாள். சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து ரிச்மண்டுக்கு போகிறேன், ரிச்மண்டில் வந்துட்டு என்னை ஒரு லேடி வந்து என்னை பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்து என்னை அந்த வீட்டில் வச்சு என்னை படிக்க வைக்கிறாங்க. ஐ மீன் ஜென்டில்வுமன், வெல்த்தி உமன் ஆகிறதுக்காக வந்து அவங்க வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க. வெல்த்தி உமன் வீட்டில் இருந்து வெல்த்தி உமன் ஆகிறதுக்காக படிக்கிறான். ஓகேவா? யாருன்னா எஸ்டெல்லா படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு இப்படியே இவங்க லைஃப் வந்து எஸ்டெல்லா போயிட்டா நம்ம பிப் வந்து இருக்கான். பிப்போட லைஃப் இதே மாதிரி ஹாப்பியாக லேவிஷாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் தான் வந்து நம்ம மேத்யூவும் ஹர்பர்ட்டும் வந்து டெப்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கடன் ஆயிடுது இவங்களுக்கு. இவங்களோட லேவிஷ்னஸ்னால அது இதுன்னு செலவு பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணதுனால டெப்ட் ஆயிடுது. இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டெப்ட் எப்படி அடைக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற டைமில் செகண்ட் ஜேர்னி வந்து நம்ம மார்ஷஸ்க்கு போகிறான் பிப்பு.